இப்பவாவது நம்புறீங்களா எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிடுச்சுன்னு? உண்மைன்னு சொல்றீங்களே, அப்படி என்னதான் உண்மை? இவரோட ஒய்ஃப, அதாவது மகேஷோட அம்மா காயத்ரிய கல்கத்தாவுல கீர்த்தி வேலை செய்யற அனாத ஆசிரமத்துல சேர்த்துட்டு இங்க அவ செத்துட்டதா மகன் உள்பட எல்லாரையும் நம்ப வச்சிருக்காரு. என்னப்பா அது? இத்தனை வருஷமா நான் உன் கூட பழகுறேன். ஹாஸ்பிட்டல்ல நான் ஸ்பெண்ட் பண்ற டைமை விட உன் கூட ஸ்பெண்ட் பண்ற டைம் தான் அதிகம். என்னையே முட்டாளாக்கிய. இப்படிதான் இந்த விஷயத்தை கேட்டு நானும் கன்ஃபியூஸ் ஆனேன். இந்த விஷயம் நமக்கு மட்டும் இல்ல, இவர் மகன் மகேஷ் கூட இந்த விஷயம் தெரிஞ்சிடுச்சு. மகேஷ், இவர் மகேஷோட அம்மாவை ஆசிரமத்துல விட்டப்போ அவங்க எப்படி இருந்தாங்க? நல்லாதான் இருந்தாங்க. அவங்களுக்கு உடம்புல என்ன பிரச்சனை? அவங்களுக்கு உடம்புல பிரச்சனை இல்ல, மூளையில தான். அப்படி என்ன பிரச்சனை பண்ணுவாங்க? அத நான் சொல்றேன். சின்ன வயசுல இருந்து காயத்ரியை அனாத ஆசிரமத்துல வளர்ந்தவ. நான் விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனா வீட்டுல யார்கிட்டயும் அட்ஜஸ்ட் ஆக மாட்டா. தனி குடுத்தனம் போன இடத்துல என்னையே டார்ச்சர் பண்ணா. அதெல்லாம் நான் பொறுத்துக்கிட்டேன். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அவ அட்டூழியம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா சொல்லணும்னா நிறைய இருக்கு. மகேஷ் குழந்தையா இருந்தப்போ நான் தான் பால் கொடுப்பேன்னு அடம் பிடிப்பா. குழந்தைய பக்கத்துல படுக்க வச்சா தூக்கி எரிஞ்சிருவா. இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. என்னால சகிச்சுக்க முடியல. வீட்டுல யாருக்கும் சொல்லாம அவளை ஒரு லாட்ஜ்ல தங்க வச்ச. காணும்னு ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அந்த டைம்ல ரயில்வே டிராக்ல முகம் சதைச்சு போன ஒரு பொணத்தை காட்டி இந்த பொண்ணு உங்க மனைவிதானான்னு போலீஸ் கேட்டாங்க. ஆமான்னு சொல்லி எல்லா காரியத்தையும் முடிச்சிட்டேன். அவளை கூட்டிக்கிட்டு போய் கல்கட்டால எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு ஒருத்தர் அனாத ஆசிரமம் நடத்திக்கிட்டு இருந்தாரு. அங்க அவளை ஒப்படைச்சேன். அங்க கீர்த்தி தான் இன்சார்ஜா இருந்தாங்க. மாசம் அவ பேருக்கு பணம் அனுப்புவேன். முதல்ல எல்லாம் என்னோட கான்டாக்ட் நம்பர் இருந்துச்சு. ஒவ்வொரு தடவையும் அவ ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணி என்ன அடிக்கடி கூப்பிட்டதுனால நான் ஒரு மாதிரி விரக்தி ஆயிட்டேன். அதுக்கு நடுவுல என் ஃப்ரெண்டு ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாரு. நானும் என் போன் நம்பரை மாத்திட்டேன். பணம் மட்டும் மணி ஆர்டர்ல அனுப்பி வைப்பேன். உங்க அட்ரஸ் தெரியாததுனாலதான் சார் அவங்க இறந்தப்போ உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண முடியல. சென்னைக்கு நான் வேற வேலையா தான் வந்தேன். இப்ப கூட என் ஃப்ரெண்டு ஹேமாவதி கிட்ட உங்களை பத்தி நான் எதேச்சா பேசும்போது அவங்க உடனே உங்க நேமை கேட்ச் பண்ணிட்டாங்க. கேட்க மறந்துட்டேன். அவங்க போட்டோ ஏதாவது இருக்கா? இல்ல, போட்டோ எடுக்கும் போதெல்லாம் அவங்க வரவே மாட்டாங்க. அழாத மகேஷ். அம்மா பத்தி எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டல்ல. அப்பா மேல எந்த கோபமும் வச்சுக்காத. எப்படி அங்கிள், எப்படி என்னால கோவப்படாம இருக்க முடியும்? இதே இவரோட அம்மாவுக்கு இதே மாதிரி பிரச்சனை வந்திருந்தா அவங்க அனாத ஆசிரமத்துல சேர்த்து சாவடிச்சிருப்பாரா? மகேஷ், அப்பா பண்ணது தப்புதான். ஆனா அவர் நிலைமையையும் கொஞ்சம் யோசிக்கணும். ப்ளீஸ் ஆண்டி, என்னை யாரும் கன்வின்ஸ் பண்ண வேண்டாம். என்ன நடந்ததுன்னு என்னால கெஸ் பண்ண முடியும். எங்க அம்மாவால எனக்கு ஏதாவது ஆயிடுந்தா எங்க அப்பா எங்க அம்மாவை பிரிச்சிருக்காரு. அதுவே எங்க அம்மாவுக்கு மென்டலி சிக்கா இருக்கு. ஆனா எங்க அப்பா வேணா புத்திசாலித்தனமான வாழ்க்கையை வாழ்ந்ததா நினைச்சிருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இது போலித்தனமான வாழ்க்கை.
எங்க அம்மாவோட நினைப்போட நான் தனியா வாழ்ந்துக்கிறேன். என் சொத்தை பிரிச்சு கொடுக்க சொல்லுங்க. மகேஷ், சுந்தரலிங்கம், இப்போ அழுது என்னப்பா பிரயோஜனம்? அவன் பாயிண்ட் ஆஃப் வியூல நீ செஞ்சது தப்பு, நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூல அவன் இப்ப செய்யறது தப்பு. நீ கொஞ்சம் இறங்கி வந்து அவனோட பேசுறதுக்கு முயற்சி பண்ணா எல்லாம் சரியாயிடும். லாயர் சார், சொத்தை பிரிக்கணும். என்ன சார் சொல்றீங்க? எல்லாத்தையும் நேர்ல சொல்றேன். நீங்க சீக்கிரம் கிளம்பி வாங்க. மகேஷ், மனசை தேத்திக்கோ. எதுவுமே ஒன்ஸ் போனா திரும்பி வராது. அழறது பக்கா வேஸ்ட். வாட் நெக்ஸ்ட்னு யோசிக்கணும். முடியல அங்கிள். எங்க அம்மா செத்து போனது கூட பரவாயில்ல. ஆனா இத்தனை நாள் எங்க அம்மா உயிரோட இருந்தோம் அவங்களோட ஒரு போட்டோக்காக நான் பைத்தியக்கார மாதிரி சுத்திட்டு இருந்தேன் பாருங்க. அத நினைச்சாதான் என்னால தாங்க முடியல. உனக்கு என்ன, உங்க அம்மாவோட முகத்தை பார்க்கணும் அதானே உன் ஆசை? ஆமா அங்கிள். நீ உன் அம்மாவோட முகத்தை பார்க்கலாம். எப்படி? இந்த டாக்டர் கொடுத்த ரிப்போர்ட் படி ஸ்டவ் வெடிச்சு உங்க அம்மா சாகும்போது மோஸ்ட்லி எல்லாம் எரிஞ்சு போயிருந்தாலும் சில இடங்கள்ல தோல் திசுக்கள் இருந்திருக்கு. அதை எடுத்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க. அதனால எங்க அம்மாவோட முகத்தை நான் எப்படி பார்க்க முடியும்? தோல் திசுக்களை வச்சு நிறைய பண்ண முடியும். எந்த அளவுக்கு முடியும்னா உங்க அம்மாவை இதுல இருந்து மறுபடியும் வரவழைக்க முடியும். என்னங்க சொல்றீங்க? அம்மாவை வர வைப்பீங்களா? எப்படி? குளோனிங். குளோனிங்கா? எஸ், குளோனிங் முறையில உங்க அம்மாவோட தோல் திசுக்களை பயன்படுத்தி உங்க அம்மா மாதிரியே ஒரு பெண் குழந்தையை உருவாக்க முடியும். அந்த பெண் குழந்தை வளர்ந்து பெரியவளாகும் போது நீ பார்க்க விரும்பின உங்க அம்மாவை நீ Yeah, we don't want to do anything to scare your children. That's the last thing we want to do. We don't want to scare anybody. If you enjoyed this video, kindly like, share, comment, and for further our interesting videos, subscribe our channel below.